ஆக்சுவலா இப்போதைய ஜென்ரேஷன்ல ஃபுட் அண்ட் ஷெல்டர் ஒரு ஹியூமனுக்கு எந்த அளவுக்கு ஒரு பேசிக் நீடா இருக்கோ அது ஈக்குவலா இன்டர்நெட் அப்படின்ற விஷயமே வந்து ஒரு வைட்டல் ரோல் பிளே பண்ணுது அப்படின்னு தான் சொல்லும் ஹியூமன்ஸ் லைஃப்ல. மெயினா இப்போ குவாரண்டைன் வந்த ஒரு ரீசன்னால ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்ற ஒரு கான்செப்ட் எடுத்துட்டு வந்துட்டாங்க. நீங்க ஒரு ஆஃபீஸ்ல நீங்க ஒர்க் பண்றீங்க அப்படின்னா கூட உங்களுக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்ற கான்செப்ட்க்கு இன்டர்நெட் அப்படின்ற விஷயம் ஃபுல்லா தேவை. அண்ட் காலேஜஸ் அண்ட் ஸ்கூலிங்ஸ்க்கு இதுக்கு ஃபுல்லாவே வந்து ஜூம் மீட்டிங்ஸ், கூகுள் மீட்டிங்ஸ் இந்த மாதிரி கிளாஸஸ் அவங்க போயிட்டு தான் இருக்கு. அதுக்குமே இன்டர்நெட் அப்படின்ற விஷயம் உங்களுக்கு தேவைப்படுது. ஸோ இதுக்கு எல்லாமே பாத்தீங்கன்னா ஓவரால் நீங்க ஃபுட் அண்ட் ஷெல்டர் இல்லாம கூட இருந்திரலாம், இன்டர்நெட் அப்படின்ற விஷயம் இல்லாம நீங்க லைஃப் லீட் பண்ண முடியாது அப்படின்ற ரேஞ்சுக்கு போயிட்டு இருக்கோம் ஆக்சுவலா நம்ம. ஸோ அந்த மாதிரி டாப் 3 லீடிங் நெட்வொர்க்ஸ் ஜியோ, ஏர்டெல் அண்ட் ஹாத்வே, இது மூணுத்துல எது பெஸ்ட்? அதாவது நீங்க உங்க வீட்டுல ஒரு வைஃபை பை பண்ண பிளான் போட்டுருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இது மூணுத்துல எது பெஸ்ட் சாய்ஸா இருக்கும் அப்படின்றது தான் இன்னைக்கு வீடியோல டிஸ்கஸ் பண்ண போறோம். ஹே கைஸ், நான் தான் டிகே. நம்ம சேனலை நீங்க தான் ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்றீங்க அப்படின்னா நம்ம சேனல் வீடியோஸ் ஃபுல்லாவே டெக்னாலஜி அண்ட் அவேர்னஸ் பேஸ்ட் வீடியோஸா தான் இருக்கும். அண்ட் இன்ஸ்டாகிராம்ல நம்ம சேனல் பேஜ் நீங்க இன்னும் ஃபாலோ பண்ணாம இருந்தீங்கன்னா அதுக்கான லிங்க்மே கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, அது கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு டெக் சம்பந்தமான குவரிஸ், டவுட்ஸ் எதா இருந்தாலுமே வந்து ஈஸியா நீங்க கிளியர் பண்ணிக்கலாம். Hey there. Subscribe to my channel. ஸோ இந்த டாப் 3ல பாத்தீங்க, அதாவது ஜியோ, ஏர்டெல், ஹாத்வே, இது மூணுத்துல பாத்தீங்கன்னா ஜியோட ஆஃபர்ஸ், வவுச்சர்ஸ் எல்லாமே எக்கச்சக்கமா கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பத்தி ஃபர்ஸ்ட் டிஸ்கஸ் பண்றோம். ஆக்சுவலா ஜியோல பாத்தீங்க அப்படின்னா ஜியோல ஒரு 7 பிளான்ஸ் கொடுத்துருக்காங்க. பிரான்ஸ், சில்வர், கோல்டு, டைமண்ட் பிளஸ், பிளாட்டினம் அண்ட் டைட்டானியம், இந்த மாதிரி 7 வவுச்சர், அதாவது இது மாதிரி 7 பிளான்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த 7 பிளான்ஸ்ல பாத்தீங்கன்னா இனிஷியல் பிளான் 399, அதாவது 400க்கு 1 ரூபி கம்மி அப்படின்ற ரேஞ்சில இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அதாவது பிரான்ஸுக்கு பாத்தீங்கன்னா நீங்க வந்து 400ல பே பண்ணா போதும், மந்த்லி 400 பே பண்ணா போதும், உங்களுக்கு 100 GB டேட்டா பெர் மந்த் கொடுக்குறாங்க. அதுவுமே 30 மெகாபிட்ஸ் பெர் செகண்ட் அப்படின்ற ஸ்பீட்ல கொடுக்குறாங்க, 30 Mbps ஸ்பீட்ல கொடுக்குறாங்க. அண்ட் சில்வர்ல பாத்தீங்க அப்படின்னா ₹699, அதாவது 700க்கு 1 ரூபி கம்மி அப்படின்ற ரேஞ்சில கொடுக்குறாங்க. அதாவது சில்வர் பேக் 700க்கு 1 ரூபி கம்மி அப்படின்ற ரேஞ்சு. பெர் மந்த்துக்கு 700 பே பண்ற மாதிரி இருக்கும். உங்களுக்கு 200 GB நெட் பெர் மந்த் கொடுத்துறாங்க. அண்ட் அந்த இன்டர்நெட்டுமே வந்து 100 Mbps பெர் செகண்ட் ஸ்பீட்ல கொடுக்குறாங்க. உண்மையிலேயே ஒரு வேற லெவல் பேக் அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் பிரான்ஸ், சில்வர் இந்த பேக் மோஸ்ட்லி யாருமே ப்ரிஃபர் பண்ண போறதில்ல. என்ன ரீசனுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா அடுத்த ஒரு பேக் தான் வந்து மோஸ்ட்லி எல்லாரும் ப்ரிஃபர் பண்றாங்க, அதாவது கோல்டு பேக் என்ன ரீசனுக்காக ப்ரிஃபர் பண்றாங்க, அதுல இருக்க அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து இதுல 150 Mbps வரைக்குமே இன்டர்நெட் ஸ்பீட் கொடுக்குறாங்க. அண்ட் இன்டர்நெட் அப்படின்ற ஒரு விஷயம் அன்லிமிடெட் கொடுத்துறாங்க. கோல்டு பேக்லயே வந்து இன்டர்நெட் வந்து அதாவது 1 TB வரைக்குமே அன்லிமிடெட் கொடுத்துறாங்க. அண்ட் இது கூட அடிஷனலா ஒரு வேற லெவல் வவுச்சர் கொடுக்குறாங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த அடிஷனல் அப்ளிகேஷன்ஸ் இருக்கு இல்லையா, அமேசான், நெட்ஃபிளிக்ஸ், ZEE5, சன் நெக்ஸ்ட், இந்த மாதிரி எக்கச்சக்கமான அப்ளிகேஷன்ஸ் இருக்கு. இந்த மாதிரி 42 அப்ளிகேஷன்ஸ் அடிஷனலா உங்களுக்கு 1000 ரூபீஸ் ரீசார்ஜ் வர்த் வவுச்சர்ஸ்ல உங்களுக்கு ஃப்ரீயா கொடுக்குறாங்க. அதாவது நீங்க பே பண்ண தவிர இந்த அப்ளிகேஷன்ஸ்க்கு நீங்க ஃப்ரீயாவே 1000 ரூபீஸ் வவுச்சர்ஸ்ல பே பண்ணி ரீசார்ஜ் பண்ற மாதிரி ஒரு வவுச்சர்ஸ் கொடுத்துறாங்க. நீங்க ஃப்ரீயாவே யூஸ் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி ஜியோ ஃபைபர்ல எல்லாருமே ப்ரிஃபர் பண்ற ஒரு பேக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கோல்டு பேக் தான் எல்லாருமே யூஸ் பண்ணிட்டு இருக்க ஒரு பேக்குமே கூட. என்ன ரீசனுக்காகனா, ஏன்னா கோல்டு பேக்ல இருந்தா உங்களுக்கு இனிஷியலா இந்த 42 ஆப்ஸ் எல்லாமே ரீசார்ஜோட உங்களுக்கு வவுச்சர்ஸ் ஆட் ஆன் ஆகுது. அந்த ஒரு ரீசனுக்காக எல்லாருக்குமே வந்து 1000 ரூபீஸ் போனாலும் போதும், உங்களுக்கு 42 அப்ளிகேஷன்ஸ் எக்ஸ்ட்ராடனரியா வருது இல்லையா. சோ அந்த ஒரு ரீசனால எல்லாமே கோல்டு பேக் ப்ரிஃபர் பண்றாங்க. அண்ட் என்ன மெயின் ரீசன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல சன் நெக்ஸ்ட், ZEE5 இந்த அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே ஆட் ஆன் ஆகுது. சோ இதனால உங்களோட டிவி ரீசார்ஜ், உங்களோட கேபிள் டிவி கனெக்ஷன்ஸ் நீங்க கட் பண்ணாலுமே ப்ராப்ளம் இல்ல. சன் நெக்ஸ்ட், ZEE5 இதுல பாத்துமே உங்களை எல்லா சேனல்ஸுமே பார்த்து என்ஜாய் பண்ண. அண்ட் அமேசான் பிரைம், நெட்ஃபிளிக்ஸ் இதோட சீரிஸ் பாக்கிறதுக்கு உங்களுக்கு டைம் இருக்காது. அந்த அளவுக்கு எக்கச்சக்கமான மூவிஸ் அண்ட் சீரிஸ், இந்த மாதிரி வேற லெவல் இன்ட்ரெஸ்டிங்கான சீரிஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. உண்மையிலேயே இந்த கோல்டு பேக் வந்து ஒரு வேற லெவல் பேக் அப்படின்னு தான் சொல்லும். அண்ட் டைமண்ட் பேக் என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 300 Mbps இன்டர்நெட் ஸ்பீட் கொடுத்துருக்காங்க. அண்ட் டேட்டாவுமே வந்து அன்லிமிட்டட் டேட்டா, ஒரு வேற லெவல் பேக் அப்படின்னு தான் சொல்லும். நீங்க பே பண்ற காசுக்கு ஒரு வர்த்தான பேக் அப்படின்னு தான் சொல்லும். 1499 ரூபீஸ்க்கு நீங்க பெர் மந்த் கட்டினா பே பண்ணா போதும், உங்களுக்கு இந்த அடிஷனல் வவுச்சர்ஸ் எல்லாமே வருது. என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன்ஸ் உங்களுக்கு கோல்டு பேக்ல 1000 ரூபீஸ் வவுச்சர்ஸ் வர்த்துள்ள வவுச்சர்ஸ் தான் கொடுத்துருந்தாங்க. அதாவது நீங்க மொபைல்ஸ் ரீசார்ஜ் பண்றீங்க இல்லையா, சோ அந்த சேம் வே தான் இந்த ஆப்ஸ் எல்லாமே வந்து நீங்க ரீசார்ஜ் பண்ற மாதிரி இருக்கும். சோ அந்த வவுச்சர்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீயா கொடுத்துறாங்க, ஆட் ஆன் கொடுத்துறாங்க. நீங்க பெர் மந்த் 1500 பே பண்ணாலே போதும், இந்த டைமண்ட் பேக்கை வந்து நீங்க கிராப் பண்ணிக்கலாம். ஒரு வேற லெவல் பேக்கு, உண்மையிலேயே வர்த்தான ஒரு பேக் அப்படின்னு தான் சொல்லும். மோஸ்ட்லி வந்து கோல்டு பேக்குமே வந்து எல்லாருமே வந்து யூஸ் பண்ணிப்பாங்க. அண்ட் டைமண்ட் பேக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களோட இன்டர்நெட் யூசேஜ் அதிகமா இருந்தது இன்கேஸ், இல்ல உங்களுக்கு இன்டர்நெட் ஸ்பீட் அதிகமா வேணும் அப்படின்னா நீங்க டைமண்ட் பேக் யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பா ஒரு வேற லெவல் பேக் அப்படின்னு தான் சொல்லணும்.
அண்ட் டைமண்ட் பிளஸ் பேக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பேக்கோட வர்த் எவ்வளவு அப்படின்னா 2499 அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது 2500க்கு 1 ரூபி கம்மி அந்த மாதிரி ஒரு ரேஞ்சில் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதோட இன்டர்நெட் ஸ்பீட் பாத்தீங்கன்னா 5000 Mbps per second கொடுத்துருக்காங்க. அதாவது உங்களுக்கு பெர் செகண்டுக்கு 1/2 GB அதாவது 500 MB அப்படின்ற ஸ்பீட்ல வந்துட்டு இருக்கும் உங்களுக்கு இன்டர்நெட். அந்த அளவுக்கு ஸ்பீடான ஒரு பேக்கு. அண்ட் இதோட வவுச்சர்ஸ் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த அடிஷனல் ஆட் ஆன் அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே 1650 ருபீஸ்க்கு வர்த்துள்ள வவுச்சர்ஸ் கொடுத்துறாங்க ஃப்ரீயா. நீங்க பெர் மந்த்துக்கு 2000 நீங்க டேட்டாவுமே அன்லிமிட்டட் கொடுத்துறாங்க. அதாவது கோல்டு பேக்ல இருந்தே வந்து உங்களுக்கு டேட்டா வந்து அன்லிமிட்டட் கொடுத்துட்டாங்க. ஸோ டேட்டாவோட பிரச்சனையே கிடையாது. உங்களுக்கு இன்டர்நெட் ஸ்பீட் இருந்தாலுமே போதும், உங்களுக்கு டேட்டா வந்துகிட்டே இருக்கும். அந்த அளவுக்கு ஜியோ ஃபைபர் வந்து ஒரு வர்த்துள்ள பேக்ஸ் தான் ரிலீஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். மந்த் 2499 பே பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த பேக்மே நீங்க கிராப் பண்ணிக்கலாம் ஈஸியா. அதாவது நீங்க ஒரு ஒர்க் இருக்கீங்க, உங்க வீட்ல எல்லாருமே ஒரு ஆபீஸ் ஒர்க் பண்றாங்க அப்படின்னா இந்த அதாவது டைமண்ட் பிளஸ் அப்படின்ற இந்த பேக் உண்மையிலேயே ஒரு ஒர்க்ஃபுல்லான யூஸ்ஃபுல்லான பேக்கா இருக்கும். ஏன்னா இன்டர்நெட் வந்து பெர் செகண்டுக்கு 500 Mbps ஸ்பீட்ல வருது அப்படின்னா இந்த பேக் யாரும் கிராப் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ஸ்பீடா யாருமே யூஸ் பண்ண போறது இல்ல. மேக்ஸிமம் ஆபீஸ் ஒர்க்ஸ் இருக்கவங்க தான் அந்த அளவுக்கு யூஸ் பண்ண போறது. நீங்க டைமண்ட் பிளஸ் பேக் வந்து ஈஸியா நீங்க கிராப் பண்ணிக்கலாம். rupees 2499 per month பே பண்ணி. அண்ட் அடுத்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து பிளாட்டினம் பேக் அண்ட் டைட்டானியம் பேக் இந்த ரெண்டு பேக்ஸுமே வந்து மோஸ்ட்லி சிமிலரா இருக்கும். ஓவரால் ரொம்ப ஒன்றும் டிஃபரன்ஸ் இருக்காது அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்ன ரீசனுக்காக அப்படி சொல்றேன்னா வந்து உங்களுக்கு அமௌண்ட் தான் வந்து டிஃபர் ஆகும். அதுவுமே வந்து உங்களுக்கு இந்த அடிஷனல் அப்ளிகேஷன்ஸ் ஆட் ஆன் ஆகுது இல்லையா, ஸோ அதோட ரீசார்ஜ் வவுச்சர்ஸ் தான் உங்களுக்கு டிஃபர் ஆகும். மீதி எல்லாமே அப்படியே சேம் சச் தான் இருக்கும். அண்ட் இந்த ரெண்டுத்துல பாத்தீங்க அப்படின்னா எந்த ஒரு நெட்வொர்க்குமே எடுத்துட்டு வராத ஒரு பேக் அப்படின்னு தான் சொல்லுவோம். அந்த அளவுக்கு ஒரு வேற லெவல் பேக்கு. இந்த அளவுக்கு இப்போ வரைக்குமே வந்து எந்த ஒரு நெட்வொர்க்குமே வந்து பெர் செகண்டுக்கு 1 GB அதாவது பெர் செகண்டுக்கு 1 GB இன்டர்நெட் வர ஸ்பீட்ல எந்த ஒரு நெட்வொர்க்குமே எடுத்துட்டு வரல. அந்த ஒரு ரீசனுக்காக தான் ஜியோ ஃபைபர் இப்போ வரைக்குமே டாப் லீடிங் பொசிஷன்ல இருக்கு அப்படின்னு சொல்லணும். அண்ட் பிளாட்டினம் பேக்ல இந்த அடிஷனல் எக்ஸ்ட்ரா ஆட் ஆன் அப்ளிகேஷன்ஸ் எவ்வளவு ரீசார்ஜ் பண்ணிருக்காங்க வவுச்சர்ஸ் பாத்தீங்கன்னா 2000 வர்த்துள்ள ரீசார்ஜ் வவுச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் வெல் கம்பேர் டு வந்து டைட்டானியம் பேக்ல பாத்தீங்க அப்படின்னா இதுக்கு வந்து அன்லிமிட்டட் கொடுத்துட்டாங்க. அப்ளிகேஷன்ஸுமே அன்லிமிட்டட், டேட்டாவுமே அன்லிமிட்டட் அண்ட் இன்டர்நெட் பாத்தீங்கன்னா 1 GB per second கொடுத்துட்டாங்க. அண்ட் பிளாட்டினம் பேக்கோட வர்த் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 4000 ருபீஸ்க்கு 1 ரூபி கம்மி அப்படின்ற பட்சத்துல தான் கொடுத்துருக்காங்க. 3999 அப்படின்ற பேக் தான். இந்த பேக்மே வந்து நீங்க பெர் மந்த் 3999 பே பண்றதுனால மந்த்லி நீங்க கிராப் பண்ணிக்கலாம் இந்த பேக்கை. அண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் இன் கேஸ் உங்களுக்கு வந்து நீங்க பிரான்ஸ் பேக் இல்ல சில்வர் பேக் தான் நீங்க வாங்குறீங்க, உங்களுக்கு வந்து இன் கேஸ் அந்த பேக்லயுமே வந்து உங்களுக்கு இன்டர்நெட் அப்படின்ற விஷயம் ஹாஃப்லயே வந்து கட் ஆயிடுது அப்படின்னா உங்களுக்கு அந்த 100 GB இல்ல 200 GB பத்தல அப்படின்னா கூட நீங்க ஒரு ஜியோ சிம் யூஸரா இருந்தீங்க அப்படின்னா உண்மையிலேயே நீங்க லக்கி அப்படின்னு தான் சொல்லணும். உங்களுக்கு பெர் மந்த் வந்து 100 GB to 200 GB வந்து வர்த்துள்ள வவுச்சர்ஸ் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாவே கொடுக்குறாங்க. அதாவது நீங்க ஒரு ஜியோ யூஸரா இருந்தாலும் மட்டுமே உங்களுக்கு வந்து 100% 100 to 200 GB வந்து இன்டர்நெட் வந்து ஃப்ரீயா கொடுக்குறாங்க. ஸோ அந்த வவுச்சர்ஸ்மே நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க பிரான்ஸ் சில்வர் ஆக்டிவேட் பண்ணீங்க அப்படின்னா கூட உங்களுக்கு எதுவுமே ப்ராப்ளம் வராது. அண்ட் டைட்டானியம் பேக்கோட வர்த் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து rupees 8500 அதாவது 8500 1 ரூபி கம்மி. என்ன ரீசனுக்காக இது எல்லாமே வந்து 1 ரூபி கம்மி அப்படின்ற பட்சத்துல கொடுத்துருக்காங்கன்னு தெரியல. அதாவது 8500 ருபீஸ்க்கு 1 ரூபி கம்மி 8499 அப்படின்ற வர்த்துள்ள பேக். இந்த பேக்மே வந்து நீங்க ஈஸியா கிராப் பண்ணிக்கலாம் பெர் மந்த் 8499 பே பண்றது மூலமா. அண்ட் ஜியோ ஃபைபர்ல இவ்வளவு அட்வான்டேஜஸ் இருக்கு. ஆனா இது சும்மா ட்ரைலர் தான், இன்னும் வேற லெவல் ஃபீச்சர்ஸ் எல்லாம் சொல்லிருக்காங்க. என்னென்ன அப்படின்றது பார்த்தலாம். அதாவது நீங்க ஜியோ ஃபைபர் நெட் கெட் பண்ணும்போது உங்களுக்கு அடிஷனல் ஜியோ செட்டப் பாக்ஸ் அப்படின்ற ஒரு பாக்ஸ்மே கொடுத்துறாங்க. அந்த பாக்ஸ்ல வந்து நீங்க பெர் மந்த் 500 பே பண்ணா போதும். சோ இந்த செட்டப் பாக்ஸ்க்கு நீங்க பெர் மந்த் 500 ருபீஸ் நீங்க பே பண்ணாலுமே போதும். 1800 சேனல்ஸ் கொடுக்குறாங்க. 1800 சேனல்ஸ் கொடுக்கலாம் பெரிய விஷயம் இல்ல. அந்த 1800 சேனல்ஸ்மே வந்து 4K கிளாரிட்டியில அதாவது 4K கிளாரிட்டியில கொடுக்குறாங்க. நம்ம எல்லாமே 1080 பிக்சல் கிளாரிட்டியில பார்த்தாலுமே வீடியோ சூப்பரா இருக்கு அந்த மாதிரி நம்ம சீன் ஓடிட்டு இருப்போம். ஆக்சுவலா 4K கிளாரிட்டினா எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்றத இமேஜின் பண்ணி பாருங்க. ஒரு வேற லெவல் கிளாரிட்டி பாக்குறதுக்கே வந்து நம்மளுக்கு அந்த அளவுக்கு அட்ராக்டிவா இருக்கும். சோ அந்த அளவுக்கு ஒரு கிளாரிட்டியில கொடுக்குறாங்க. இந்த 1800 சேனல்ஸ்மே இன்கேஸ் நீங்க இந்த ஜியோ செட்டப் பாக்ஸ் ரீசார்ஜ் பண்ணலாம் கூட நீங்க கோல்டு பேக் இதுல நீங்க கோல்டு பேக் வந்து ஆக்டிவேட் பண்ணிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சன்நெக்ஸ்ட் G5 இந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே இருக்கு. நீங்க 1000 ருபீஸ் வர்த்துள்ள பேக் வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அதுலயே வவுச்சர்ஸ் ஃப்ரீயா தான் கொடுத்துருப்பாங்க. இல்லாட்டி அமேசான் பிரைம், நெட்ஃபிளிக்ஸ் இந்த மாதிரி 42 அப்ளிகேஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. நீங்க மேக்ஸிமம் என்ஜாய் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இன்னொன்னு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்டா கொடுக்கணும் அப்படின்ற ஒரு ரீசனுக்காக எல்லா நெட்வொர்க்ஸ்மே நீங்க வைஃபை பில் பண்ணதுக்கு அப்புறம் வைஃபை கெட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு லேண்ட்லைன் அப்படின்ற விஷயம் ஃப்ரீயா கொடுக்குறாங்க. அன்லிமிட்டட் கால்ஸ் அண்ட் ஒரு சில நெட்வொர்க்ஸ் 100 கால்ஸ் அப்படின்ற ரேஞ்சில் கொடுத்துட்டு இருக்காங்க. அண்ட் இன்கேஸ் உங்க வீட்டுல லேண்ட்லைன் இல்ல அப்படின்னா அந்த லேண்ட்லைன் கனெக்ஷனை வந்து நீங்க உங்களோட மொபைல் அதாவது நீங்க உங்களோட ஸ்மார்ட் போனை வச்சு நீங்க அந்த லேண்ட்லைன் கனெக்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா இதுல இருக்க மெயின் ரெஸ்ட்ரிக்ஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வைஃபை ஏரியா எந்த சரௌண்டிங் வரைக்குமே கவரேஜ் ஆகுதோ அதுக்குள்ளதான் வந்து நீங்க இந்த மொபைலை வச்சு நீங்க ஆக்டிவேட் பண்ணி பேச முடியும் இந்த லேண்ட்லைன் கால்ஸ் எல்லாம்.
அண்ட் இதுல இருக்க மெயின் டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது இனிஷியலா நீங்க ஜியோ ஃபைபர் செட்டப் பண்ணணும் அப்படின்னா 4000 rupees கட்டுற மாதிரி இருக்கும். 4000 அந்த செட்டப் பாக்ஸ், அதாவது ஜியோ ஃபைபர் அந்த மோடமுக்குமே ஜியோ ஃபைபர் செட்டப் பாக்ஸ்க்கு இது ரெண்டுத்துக்குமே வந்து உங்களுக்கு இனிஷியலா 4000 பே பண்ற மாதிரி இருக்கும். நீங்க 4000 பே பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 3 ஹவர்ஸ்ல வந்து இதெல்லாமே ஆக்டிவேட் பண்ணி கொடுத்துருவாங்க. நீங்க அந்த 3 ஹவர்ஸ்க்கு அப்புறம் நீங்க டிவி எந்த சேனலை நீங்க ஓபன் பண்ணி பாக்குறதுன்னு தெரியாது, அந்த அளவுக்கு எக்கச்சக்கமான சேனல்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஒரு வேற லெவல் ஆஃபர் வவுச்சர்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க. அண்ட் அனதர் ஃபீச்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜியோ அவங்களோட என்னென்ன அப்ளிகேஷன்ஸ் இருக்கோ, அதாவது ஜியோ 7, ஜியோ டிவி, இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஜியோ அப்ளிகேஷன்ஸ் இருக்கு. சோ ஜியோ ஸ்போர்ட்ஸ், ஜியோ நியூஸ், ஜியோ பிரவுசர், இந்த மாதிரி எல்லா அப்ளிகேஷன்ஸுமே நீங்க இந்த ஜியோ செட்டப் பாக்ஸ் வாங்கி போட்டுட்டீங்க அப்படின்னா, அதாவது உங்களோட ஸ்மார்ட் டிவிலேயே இந்த ஜியோட அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே டிஃபால்ட்டா செட் ஆயிடும். அந்த டிஃபால்ட் அப்ளிகேஷன்ஸ் வச்சு நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் சாங்ஸ் கேட்கணும் அப்படின்னா நீங்க இந்த ஜியோ 7 யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நீங்க சாங்ஸ் பிளே பண்ணணும் அப்படின்னா ஜியோ 7 யூஸ் பண்ணிக்கலாம். ஜியோ பிரவுசர் கொடுத்துருப்பாங்க அண்ட் ஜியோ டிவி கொடுத்துருப்பாங்க. நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஜியோ செட்டப் பாக்ஸ்மே நீங்க ரீசார்ஜ் பண்ணலாம். நீங்க இன்டர்நெட் பேக்மே வந்து சில்வர் இல்ல பிரான்ஸ் தான் ஆக்டிவேட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா கூட நோ ப்ராப்ளம். ஜியோ டிவி அப்படின்ற ஒரு அப்ளிகேஷன் டிஃபால்ட்டாக கொடுத்துறாங்க. அண்ட் அந்த அப்ளிகேஷன்ஸ்ல நீங்க எல்லா சேனல்ஸுமே பார்த்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இன்கேஸ் நீங்க உங்க வீட்டுல ஸ்மார்ட் டிவி வச்சிருந்தாலுமே கூட அதாவது எம்ஐ டிவி ஸ்மார்ட் ரிமோட்ஸ் தவிர, அதாவது எம்ஐ பிராண்ட்ஸ் தவிர மீதி எல்லா பிராண்ட்ஸ்லுமே வந்து இந்த ஒரு ஃபீச்சர் கொடுக்கல. என்ன ஃபீச்சர் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது நீங்க வந்து உங்களோட வாய்ஸ் சர்ச் வச்சு நீங்க ஒவ்வொரு நம்பருமே வந்து நீங்க உங்களோட ரிமோட்ல டைப் பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்ல. உங்களோட ரிமோட்டோட சென்சார் இருக்கும் பாத்தீங்களா, அந்த ரெட் லைட்டை வந்து உங்களோட மவுத்தாண்ட எடுத்துட்டு வந்துட்டு அந்த இடத்துல நீங்க என்ன ஃபார் எக்ஸாம்பிள் நான் 453 அப்படின்ற நம்பரை ஸ்பீச் பண்றேன் அப்படின்னா அது அப்படியே அந்த சென்சார் அனலைஸ் பண்ணிட்டு உங்களுக்கு டிவில 453ல என்ன சேனல் இருக்கோ அப்படியே டிஸ்பிளே ஆயிடும். இது ஒரு வேற லெவல் ஃபீச்சர். ஒவ்வொரு வாட்டியுமே வந்து நம்ம ரிமோட்ல இந்த நம்பர் போடுறது அந்த நம்பர் போடுறதுன்னு அழுத்திட்டே இருக்க தேவையில்ல. ஆக்சுவலா ஜியோ ஃபீச்சர் சொல்றதுக்கே இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு. அந்த ஒரு ரீசனுக்காக தான் நான் இந்த ஃபீச்சர்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் மென்ஷன் பண்ணிட்டேன். அண்ட் இது கூட அடிஷனலா என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க உங்களோட ஸ்மார்ட் டிவிலேயே வந்து வீடியோ காலிங் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது வரைக்குமே எந்த ஒரு நெட்வொர்க்ஸுமே வந்து இந்த அளவுக்கு ஒரு வேற லெவல் ஆஃபர்ஸ் கொடுத்தது இல்ல. சோ அந்த அளவுக்கு வர்த்தன ஆஃபர்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. டிவிலேயே வந்து கேமிங் விளையாடிக்கலாம், நீங்க டிவிலேயே வந்து வாய்ஸ் சர்ச் பண்ணிக்கலாம், உங்களோட ஸ்மார்ட் டிவிலேயே வாய்ஸ் சர்ச், அண்ட் உங்களோட ஸ்மார்ட் டிவிலேயே வந்து இந்த மாதிரி அப்ளிகேஷன் செக்ஷன்ல 42 அப்ளிகேஷன்ஸ் ஃப்ரீயா கொடுக்குறாங்க. அண்ட் இன்டர்நெட் ஸ்பீட் எல்லாமே வந்து 1 GB per செகண்ட் அந்த அளவுக்கு ஸ்பீட்லயுமே வந்து பேக்ஸ் எல்லாமே வச்சிருக்காங்க. எந்த ஒரு நெட்வொர்க்குமே கொடுக்காத விஷயம். அண்ட் உங்க டிவிலேயே வந்து வீடியோ காலிங் பண்ணிக்கலாம் அப்படின்ற விஷயம் ரொம்பவே ஒரு புதுசான ஃபீச்சர் அப்படின்னு தான் சொல்லணும். அந்த ஒரு ரீசனுக்காக தான் ஜியோ வந்து ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு. ஜியோ ஃபைபர் ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்க ஒரு ரீசன். அண்ட் பிக்கஸ்ட் காம்படிட்டர் ஆஃப் ஜியோ யாருன்னு பாத்தீங்கன்னா ஏர்டெல் அப்படின்னு தான் சொல்லணும். ஏர்டெலுமே வந்து ஜியோ பார்த்து எக்கச்சக்கமா பார்த்துட்டு காப்பி அடிச்சிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு ஈக்குவலா வரணும் அப்படின்ட்டு. ஆனா அது சாத்தியமே இல்ல. ஏன்னா இவங்க ஜியோ பார்த்து அப்படியே காப்பி அடிச்சு அதே ஃபீச்சர் எடுத்துட்டு வந்துருக்காங்க. அந்த ஒரு ரீசனாலதான் ஏர்டெலுமே அந்த அளவுக்கு ஓடாம ட்ரெண்டிங்ல இல்லாம இருக்கு. ஏர்டெலுமே வந்து ஒரு நல்ல நெட்வொர்க் தான். அண்ட் இப்போ காம்படிட்டரா போகணும் அப்படின்ற ரீசனுக்காக தேவையில்லாம அந்த ஃபீச்சரையே எடுத்து வந்துட்டு இருக்காங்க. இவங்க சம்திங் நியூவா எடுத்துட்டு வந்தாதான் அந்த ஃபீச்சர் ஓடும். சோ அந்த ஒரு ரீசனால தான் சொல்றேன். இவங்களோட பேக்ஸ் பாத்தீங்கன்னா 4 பேக்ஸ் கொடுத்துருக்காங்க டோட்டல். இனிஷியல், என்டர்டைன்மெண்ட் பேக், பிரீமியம் பேக், விஐபி பேக், இந்த மாதிரி 4 பேக்ஸ் கொடுத்துருக்காங்க. இனிஷியல் பேக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 800, அதாவது 800 to 1 rupee கம்மி. எல்லாருமே இந்த மாதிரி ரேஞ்சிலேயே கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த அமேசான் பிரைம், பிளிப்கார்ட் இதை பார்த்தா காப்பி அடிச்சிட்டு இருக்காங்க. எதுவுமே பயப்படலைங்க. 799 அப்படின்ற வர்த்துல பேக் இந்த இனிஷியல் பேக். இதோட வர்த் எவ்வளவு அப்படி, இதோட டேட்டா வர்த் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 100 GB டேட்டா கொடுக்குறாங்க. அண்ட் இதோட எதுவுமே அடிஷனல் இன்க்ளூட் ஆகல, வெறும் லேண்ட்லைன் மட்டும் தான் இதோட அடிஷனல். அண்ட் ஜியோ ஃபைபரை கம்பேர் பண்ணும்போது அவங்க ₹400 வெறும் 10 MBPS தான் மைனஸ் பண்ணிருக்காங்க. அதாவது 30 MBPS ஸ்பீட்ல 100 GB கொடுக்குறாங்க. ஆனா இப்போ ஏர்டெல்ல பாத்தீங்க அப்படின்னா 800 கொடுக்குறாங்க. அதுல 400னா இதுல 800 அப்படியே டெவலப் கொடுக்குறாங்க. கண்டிப்பா நீங்களே யோசிச்சு பாருங்க, எல்லாருமே எதுக்கு ப்ரிஃபர் பண்ணுவாங்க? சீப்பஸ்ட் ஒனுக்கு தான் எல்லாமே ப்ரிஃபர் பண்ணுவாங்க அண்ட் பெஸ்டஸ்ட் ஒனுக்கு தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. இதுலயுமே நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஏர்டெல் வந்து உங்களுக்கு வந்து ஒரு 40 MBPS ஸ்பீட் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு இன்டர்நெட் ஸ்பீட் வந்து ஒரு 20 to 25 MBPS தான் வரும். அண்ட் கம்பேர் டு ஜியோ ஃபைபர் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 30 MBPS கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்றாங்கன்னா உங்களுக்கு 28 to 35 வரைக்குமே வந்து ஸ்பீட் வரும். அந்த அளவுக்கு ஜியோ ஃபைபர் அவங்களோட இன்டர்நெட் கனெக்டிவிட்டி ஸ்பீடா வந்து வேற லெவல்ல கொடுத்துருக்காங்க. சோ எல்லாருமே வந்து ஜியோ ஃபைபர் தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. நான் எந்த ஒரு விதத்திலயுமே வந்து ஏர்டெல் கஸ்டமர்ஸ் அண்ட் ஏர்டெல்லோட யூசர்ஸ் வந்து தப்பா சொல்லல. சோ சீப்பஸ்ட் அண்ட் பெஸ்டஸ்ட் ஒன்னு தானே யாருமே ப்ரிஃபர் பண்ணுவாங்க. அந்த ஒரு ரீசனுக்காக தான் சொல்றேன். அண்ட் ஹாத்வே தாங்க அல்டிமேட். அங்க மேடி வந்து அப்படியே இன்டர்நெட் வர ஸ்பீடை பார்த்து அப்படியே பறக்கிற மாதிரிலாம் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாம் பார்க்கும்போது அப்படியே இன்டர்நெட் ஸ்பீடு வந்து இவ்வளவு இன்டர்நெட் ஸ்பீடா அப்படின்ற மாதிரிலாம் பில்டப் கொடுத்துருப்பாங்க. ஆனா ஒண்ணுமே கிடையாது. ஏர்டெல் எக்ஸ்ட்ரீமை கம்பேர் பண்ண, அதாவது ஏர்டெல் ஃபைபரை கம்பேர் பண்ணும்போது ஹாத்வே எல்லாம் டம்மி பீஸ் அப்படின்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு ஒரு மட்டமான கஸ்டமர் சப்போர்ட். ஏன்னா எங்க வீட்லயுமே வந்து நான் ஹாத்வே தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். என்னடா இவன் அவங்க நான் யூஸ் பண்றேன் அப்போ எங்களுக்கு இன்டர்நெட்லாம் லேக் ஆகலையா அப்படின்னு கேட்கலாம். கண்டிப்பா லேக் ஆகுது. அதோட ஹாத்வேயோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து இன்டர்நெட் திடீர்னு அவங்க சொல்ற ஸ்பீடுக்கு வரும், திடீர்னு அப்படியே 0க்கு டிராப் ஆயிடும். அந்த அளவுக்கு ஒரு மட்டமான சர்வீஸ் அப்படின்னு தான் சொல்லணும்.
அண்ட் உங்ககிட்ட உங்களோட இன்டர்நெட் நீங்க ஒரு ஹேத்வே யூசரா இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்டர்நெட் சப்போஸ் வரல, எதனா டெக்னிக்கல் இஷ்யூஸ் நீங்க ஃபேஸ் பண்றீங்க அப்படின்னா நீங்க கஸ்டமர்ஸ் சப்போர்ட் கால் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வீட்டுக்கு வந்து அந்த டெக்னிக்கல் ப்ராப்ளம் சால்வ் பண்றதுக்கு 3 to 4 days ஆகும். அந்த அளவுக்கு ஒரு மட்டமான சர்வீஸ் அப்படின்னு தான் சொல்லும். அண்ட் இவங்களுமே ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க ஜியோக்கு ஏர்டெல் ஈக்குவலா வரணும் அப்படின்ட்டு. ஆனா அது சாத்தியமே கிடையாது. ஹேத்வே பொறுத்த வரைக்கும் ஒரு சில லொக்காலிட்டியில மட்டுமே அவங்க டாப்ல இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லும். அந்த ஒரு ரீசனுக்காக தான் ஹேத்வே இன்க்ளூட் பண்ணது. ஓவரால் சென்னையில அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏர்டெல் அண்ட் ஜியோ ஃபைபர் தான் அதிகமா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் எத்தனை பேர் இந்த வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல எழுதி பண்ணுங்க, நானுமே தெரிஞ்சுக்கிறேன். அண்ட் இன்னைக்கு பார்த்த இந்த வீடியோ கண்டிப்பா எல்லாருமே ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ வந்திருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் எல்லாருமே வந்து இந்த நெட்வொர்க்ஸ் எந்த நெட்வொர்க்ஸ் வந்து நம்ம கெட் பண்றது அப்படின்றத பத்தின ஒரு கிளீன் ஐடியா, ஒரு கிளாரிட்டி இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் இன்னைக்கு பார்த்த இந்த வீடியோ உங்க எல்லாருமே பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் கமெண்ட் பண்ணுங்க.